உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம். தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிகதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677761352. மாத்ரு தேவோ பவ, பித்துர் தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக இருந்து கருணை கடலாய் இந்த மண்ணில் உங்களையும் என்னையும் சேர்த்து வழிநடத்தக்கூடிய கருணாமூர்த்தி காஞ்சி மகானுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. குருவே தெய்வம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருவை தெய்வத்திற்கு முன்பே வைத்து கொண்டாடக்கூடிய வகையில் இந்த சமூகம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து வழிபடக்கூடிய இடம் யாருக்குன்னா குருவுக்கு தான். ஏன்னா குருவின் பார்வை கோடி புண்ணியம். குருவின் பாத தரிசனம், குருவின் பாத தரிசனம் பாவ விமோச்சனம். அவ்வளவு சக்தியும் வலிமையும் ஞானமும் குருவுக்குத்தான் உண்டு. பெரியவா மீது அன்பு கொண்ட ஒரு பக்தருடைய இல்லத்தில் மாயவரத்தில் இருந்தார். முகாம். உங்களுக்கு தெரியும் பெரியவா எவ்வளவு ஆச்சாரசீலர், அதே நேரத்தில் அன்பானவர், மனிதநேயம் மிக்கவர், மதங்களை கடந்தவர். பெரிய மாண்பு உண்டு பெரியவாள்கிட்ட. பெரியவா மாயவரத்தில் பக்தர் வீட்டில் இருக்கார். கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. ஸ்நானம் முடித்து வரார். சமயக்கட்டை எட்டி பார்க்குறார். அன்றைய வழிபாட்டு, அன்றைய பூஜைக்குரிய சாப்பாடுகள் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரியவாளை சேவித்து வணங்குவதற்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த முகாமில் விருந்து கொடுக்கறதுக்கு அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் பெரியவா. அப்படியே மௌனமாயிட்டார். நேராக அறைக்குள்ளே போனார். சமையலறையிலேருந்து பூஜைக்கு நேவேத்தியமெல்லாம் ஆயிடுத்தான்னு கேட்டுட்டு வா அப்படின்னார். பொதுவாக பெரியவா குளித்து பல மணி நேரம் பூஜை முடிஞ்சு தான் நேவேத்தியம் நடக்கும். என்னமா திடீர்னு அப்படி கேட்டுட்டார். பெரியவர் சொல்லுக்கு அப்பீல் உண்டா? நேராக போய் அவ கேட்டால் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட 90% எல்லாம் முடிஞ்சிடுத்து, இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு நேவேத்தியத்தை கொண்டு வந்து வச்சுருவோம் அப்படின்னு. இதை சொன்னோன்னே பெரியவா சொல்லலாம், எல்லாத்தையும் கொட்டிட சொல்லு, பாத்திரத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு திருப்பி சமைக்க சொல்லு அப்படின்னு எதுவுமே பேசாமல் பூஜைக்குள்ளே போயிட்டாராம். இந்த உணவுப் பொருளை தயார் பண்ணவா என்ன நினைப்பா, மடி ஆச்சாரமாக பண்ணதில் ஏதோ குறைவோ, உப்பு புளி காரம் எதுவும் சரியாக போடலையா, இல்லை விஷ ஜந்து ஏதாவது உள்ளே விழுந்துட்டா,
இல்லை பெரியவா மனம் கோணினபடி தம்மை ஏதாவது செஞ்சிட்டோமான்னு இந்த அப்பளத்தை எடுத்து எண்ணெயில் போட்டால் எப்படி கொப்பளம் வருமோ அந்த மாதிரி அவள் எண்ணத்தில் பலவிதமான கேள்வி கொப்பளங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றும் புரியல. ஆனால் மடத்துடைய மேலாளர் சொன்னாராம், ஆதிசங்கர பகவத்பாதா பிரஜோனத்திர ரத்தினமாலா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எது குற்றம்னு சொல்லுவார் தெரியுமா? குரு வார்த்தையை மதிக்காதது, குரு வார்த்தையை கேட்காதது, குரு வார்த்தையை கடைபிடிக்காதது. இதுதான் உலகத்திலேயே பெரிய துரோகம். யார்? ஆதிசங்கர பகவத்பாதா எழுதின அந்த ரத்தினமாலா நூலில் உள்ளதை எடுத்து மேலாளர் சொல்லிட்டு சமயக்கட்டில் உள்ளவாளுக்கு குறிப்பால் உணர்த்திட்டு போயிட்டார். 3 மணிக்கு பூஜை முடிஞ்சிடும், நேவேத்தியம் நடந்துடும், அதுக்கப்புறம் சாப்பாடு நடக்கும். ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி ஆச்சான் பெரியவா பூஜை முடிய. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிஞ்சாலாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக. ஆனால் அன்றைக்கு 6 மணிக்கு பிறகும் பெரியவா பிக்ஷாவந்தனம் பண்ணாமல் நேராக உள்ளே போய் மௌனமாக ஜபம் பண்ண தொடங்கினாராம். அது முடித்தது முக்கியமில்லை, பல உயிர்கள் காக்கப்பட்டதுன்னு அந்த கதையில் வரி முடிகிறது. நான் இப்போ தான் ஷீரடி பாபாவை பற்றிய வரலாறு படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஊருக்கெல்லாம் காலரா நோய் வந்தபோது கோதுமை மாவை வாங்கி அரைச்சி எல்லோரும் தனக்கு கொடுக்க போகிறான்னு போது ஊருக்கு ஒதுக்குப்புறம் கொண்டு போய் எல்லையில் கொட்டிட்டு வந்துருங்கோம்பா. ஏன்னு மறுநாள் எல்லோரும் போய் கேட்பாங்க. ஊர்லேருந்து வரக்கூடிய காலரா நோயை தடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சேன்னு அந்த சரித்திரத்தில், பாபாவினுடைய சச்சரித்திரத்தில் ஒரு கதை உண்டு. நம்ம இதை பெரியவா தான் ஏன் செஞ்சேன்னு கூட சொல்லலை, ஆனால் இதை ஒரு குறிப்பால் உணர்த்திருக்கிறார்னு சொன்னால், பிற உயிர்கள் மீது அவர் காட்டிய கருணையும் காருண்யமும் அந்த அன்பும் எவ்வளவு உயர்ந்தது. குருவார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை, குரு குருதான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.